நேரம் ஆகும். அதுக்காக அவர் இங்க வரல. அவரு அது இல்ல அவ்ளோ ஹரிஷு, இம்பார்ட்டன்ட்டா நான் கன்சிடர் பண்றாரு. இல்ல ஹரிஷு, நான் என்ன கேக்குறேன், ஏன்டா இது என்ன பேச்சு போட்டியா? நீங்க என்ன இது என்ன ஸ்கூல் பேச்சு போட்டியாடா? மேல ஏறிட்டு ஏய் இங்க பாத்தீங்கன்னா ஏய் அங்க பாத்தீங்கன்னான்ட்டு வந்து கையெழுத்து நெஞ்சில் டும் டும் அடிச்சுட்டு கைதட்டு வாங்க. இல்ல பிரசன்ட் ப்ரோ, ஒருத்தர் மாதிரி கட்டுக்கதை சொல்றாங்க, நம்ம பாட்டு கதையா அளந்து விடலாம். பேப்பர் பார்க்காம என்ன கதைனாலும் அளந்து விடலாம். ஆனா டேட்டா வைஸ் இல்லங்க பேசணுங்கிறப்ப வந்து இல்லங்க டேட்டாவை இல்லங்க அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து பேப்பர் பத்தம் படிப்பாங்க. ஏன்னா தான் பேசுற விஷயம் வந்து மக்கள்ல பொதுமக்களுக்கு போய் சேருது. மீடியா அவ்வளவு பேர் கவர் பண்றாங்க. சொல்ற விஷயங்களை வந்து தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப அரியலூர் போய் பேசுறாங்க. ரெண்டு விஷயமா சொல்றாங்கண்ணே. இல்லங்க ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து அண்ணன் பேப்பர் பார்த்து படிச்சா பேப்பர் பார்த்து படிக்கிறேன்னு சொல்றாங்க. பேப்பர் பார்க்காம படிச்சா சினிமா டைலாக் பேசிட்டு போறாரு அப்படின்றாங்க. ரெண்டு விதமாவும் பேசுறாங்க. இங்க குத்த வச்சுட்டு இருக்கிற நாளே பேருதான் ப்ரோ. மக்கள் அதெல்லாம் பேசல. பொதுமக்கள் அதெல்லாம் பேசல. பொதுமக்கள் ரெடி ஆகுறாங்க. அதுக்கு சாட்சியே இன்னைக்கு வந்து திமுக மாநாட்டுக்கு வந்த கூட்டம். நீங்க அவ்வளவு வந்து உங்களுடைய பணபலம் படைபலம் யூஸ் பண்ணியிருந்தா